வரதட்சணை கொடுமை. மதுரை சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு உண்மை கதை. வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நண்பர்களே, இன்றைய காணொளியில் நாம் பேசப்போவது நம் சமூகத்தில் வேரூன்றியிருக்கும் ஒரு கொடிய சாபத்தைப் பற்றி. ஆம், அதுதான் வரதட்சணை கொடுமை. இந்த நவீன காலத்திலும் அறிவியலும் தொழில்நுட்பமும் உச்சம் தொடும் இந்த யுகத்திலும் பெண்களின் உயிரைப் பறிக்கும் இந்த அரக்கன் இன்னும் உலவிக் கொண்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது. இன்று நாம் பார்க்கப் போவது சமீபத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு உண்மைச் சம்பவத்தைப் பற்றியது. இந்த நிகழ்வு வரதட்சணை கொடுமையின் கோர முகத்தை மீண்டும் ஒருமுறை நம் கண்முன் நிறுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நம்மை சிந்திக்க வைப்பதுடன் சமூகத்தின் ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்புடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்துகிறது. முக்கிய உள்ளடக்கம், விரிவான பகுதிகள். சோகஸ்மைலி. சம்பவம் நடந்த விபரம். நண்பர்களே, இந்த சோகமான சம்பவம் மதுரை மாநகரில் நிகழ்ந்துள்ளது. மதுரை ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வந்த பூபாலன் தனது மனைவி தங்கப்பிரியாவை அடித்துக் கொலை செய்துள்ளான் என்பதுதான் இந்த நிகழ்வின் அதிர்ச்சியூட்டும் மையப்புள்ளி. இந்த செய்தி காவல்துறை வட்டாரத்திலும் பொதுமக்களிடையேயும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பூபாலன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்கப்பிரியாவிடம் தொடர்ந்து வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்துள்ளனர். வரதட்சணையாக பணம் மற்றும் நகைகள் கேட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. தங்கப்பிரியாவின் குடும்பத்தினரால் அவர்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற முடியாமல் போனதுதான் இந்த துயர சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட வரதட்சணை போதாது என்றும் மேலும் பணம் மற்றும் ஆடம்பரப் பொருட்கள் தேவை என்றும் பூபாலன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்கப்பிரியாவை தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளனர். இந்த வரதட்சணை அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்துள்ளது. வரதட்சணை கேட்டு தங்கப்பிரியா சித்திரவதை செய்யப்பட்டதன் விளைவாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. இது ஒரு சாதாரண மரணம் அல்ல, வரதட்சணை கொடுமையின் உச்சகட்ட வடிவமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் வரதட்சணை கொடுமையின் தீவிரத்தையும் அது ஏற்படுத்தும் பாதிப்புகளையும் மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளது. விசாரணையும் சட்ட நடவடிக்கைகளும். நிமிடங்கள். தங்கப்பிரியாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கருதிய அவரது பெற்றோர் உடனடியாக காவல்துறைக்கு புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவலர் பூபாலன் உட்பட 4 பேர் மீது வரதட்சணை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் பூபாலன், அவரது தந்தை, தாய் மற்றும் சகோதரி ஆகியோரும் அடங்குவர். ஆரம்பகட்ட விசாரணையில் வரதட்சணை கேட்டு தொடர்ந்து மிரட்டியது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதை செய்தது போன்ற குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. காவல்துறை இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகிறது. இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு காவலரே இதுபோன்ற கொடூர செயலில் ஈடுபட்டது சமூகத்தில் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை இந்த சம்பவத்தை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வரதட்சணை கொடுமைக்கு எதிராக இன்னும் வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த வழக்கில் வழங்கப்படும் தீர்ப்பு எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு முக்கிய பாடமாக அமைய வேண்டும். சமூகத்தின் பொறுப்பு மற்றும் சவால்கள். அன்பு நண்பர்களே, இது போன்ற சம்பவங்கள் நம் சமூகத்தில் இன்னும் நடப்பதுதான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்திய அரசால் வரதட்சணை தடைச் சட்டம் டாவுரி புரோஹிபிஷன் ஆக்ட் 1961 இயற்றப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இச்சட்டம் வரதட்சணை கொடுப்பதையும் வாங்குவதையும் குற்றமாக அறிவித்துள்ளது. இருப்பினும் சமூகத்தில் இந்த பழக்கம் இன்னும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. சில இடங்களில் மறைமுகமாகவும் சில இடங்களில் வெளிப்படையாகவும் வரதட்சணை கலாச்சாரம் தொடர்கிறது. கல்வி அறிவு பெருகியுள்ள இந்த காலத்திலும் வரதட்சணையின் பெயரால் பல பெண்கள் தங்கள் இன்னுயிரை மாய்த்துக் கொள்கின்றனர் அல்லது கொல்லப்படுகின்றனர். இது தனிநபர்களின் பிரச்சினை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் மனப்பான்மையையும் சிந்தனைப் போக்கையும் பிரதிபலிக்கிறது. சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வரதட்சணை என்பது ஒரு சமூக குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமண உறவில் அன்பு, பாசம், புரிதல் ஆகியவைதான் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். பணத்திற்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பணயம் வைப்பது மனிதநேயமற்ற செயல். வரதட்சணை கொடுமைக்கு எதிராக நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். அது நம் கடமை. பிரதிபலிப்பு மற்றும் தார்மீக கருத்து. ரிஃப்ளெக்ஷன் மோரல். 2 நிமிடங்கள். சோகஸ்மைலி. அன்பு நண்பர்களே,
ஒரு பெண்ணின் உயிரும் வாழ்க்கையும் பணத்துக்காக குறிக்கோளாக மாறிவிடக்கூடாது. திருமண உறவு என்பது அன்பின் அடித்தளத்தில் கட்டப்பட வேண்டும். பணம், பொருள் என்பதெல்லாம் இந்த உறவுக்குள் வருவது மிகப்பெரிய தவறு. வரதட்சணை என்பது இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு சமூக குற்றம். ஆனாலும் நம் சமூகத்தில் இன்னும் இந்த பழக்கம் தொடர்கிறது என்பது மிகுந்த வருத்தமளிக்கிறது. வரதட்சணை கேட்டு வற்புறுத்தப்பட்டால் பயப்படாமல் புகார் அளிக்க முன்வர வேண்டும். குடும்பத்தினர், நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் வரதட்சணைக்கு எதிராக உறுதுணையாக நிற்க வேண்டும். ஆண், பெண் இரு பாலரும் வரதட்சணைக்கு எதிராக விழிப்புணர்வு பெற வேண்டும். ஒரு புதிய தலைமுறையை வரதட்சணை இல்லாத சமூகமாக உருவாக்க நாம் அனைவரும் சபதம் ஏற்போம். ஒவ்வொரு திருமணமும் அன்பின் அடிப்படையில் தொடங்கட்டும். நிறைவு வரிகள்: கோல் டோ இக்சன் 1 நிமிடம் சோகஸ்மைலி. இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். உங்களது ஒவ்வொரு கருத்தும் சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும். இந்தச் செய்தியை மற்றவர்களுடன் பகிருங்கள். உங்களது நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். வரதட்சணைக்கு எதிரான போராட்டத்திற்கு உங்களது பங்களிப்பும் மிக அவசியம். இதைப் போன்ற மேலும் பல வாழ்க்கை தத்துவங்கள் மற்றும் உண்மை சம்பவங்கள் பற்றிய வீடியோக்களுக்கு வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். அருகில் உள்ள பெல் ஐகானையும் அழுத்தவும். அப்போதுதான் எங்கள் புதிய வீடியோக்கள் வெளிவரும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.